மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இதுவரை எஸ்பிஐயில் வாங்கியிருக்க சேலரி அமௌண்ட் எவ்வளவு, எங்கள் டீம் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அதை தான் பார்க்க போகிறோம். இதுதான் என்னோடய ஐடி. நான் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு வாங்கினது வந்து 2705 ரூபா. அதாவது நான் கொடுத்த அமௌண்ட் வந்து 3385 ரூபா கொடுத்தேன். அப்போ வந்து நான் எந்த அப்கிரேடுமே ஆகலை. அதனால் எனக்கு வந்து 20% டிடக்ஷன் போக எனக்கு கிடைச்சது வந்து 2705 ரூபா கிடச்சி. அது செகண்ட் பேமெண்ட் வந்து நான் வாங்கினது வந்து 8000 ரூபா வாங்கினேன். அப்போ நான் கொடுத்த அமௌண்ட்டும் வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்ததும் 8000 ரூபா தான். எனக்கு அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆனதும் 8000 ரூபா. ஏன்னா நான் அப்போது கோல்டு அப்கிரேட் ஆகிட்டேன். நம்ம ஏதாவது அப்கிரேட் கோல்டாவோ டைமண்டோ இல்லை கோல்டு அப்கிரேட் ஆகிட்டாலே நமக்கு 20% டிடக்ஷன் கிடையாது. அதே அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். இப்போ நான் அக்டோபர் மந்த் வந்து 11200 ரூபா வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன ஒரு 1 வீக்குக்குள்ளே பேமெண்ட் கிரெடிட் ஆயிரும். இதுதான் நான் வாங்கியிருக்க அமௌண்ட்டு. இதோட பேமெண்ட் ப்ரூஃபு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நான் 2708 ரூபா வாங்கினதுக்குள்ளே பேமெண்ட் ப்ரூஃபு. என் பேர் கவிதா இருக்கா. எஸ்பிஓ பேமெண்ட் எஸ்பிஓவில் வந்து பேமெண்ட் ப்ரூஃபு இது தான். ஃபஸ்ட் பேமெண்ட்டோட ப்ரூஃப் இது. செகண்ட் பேமெண்ட் வந்து நான் 8000 ரூபா வாங்கியிருந்தேன். 8000 ரூபா எனக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருந்து. நான் வந்து 2 பேமெண்ட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் பேமெண்ட் 2708 ரூபா, செகண்ட் பேமெண்ட் 8000 ரூபா வாங்கியிருக்கேன். மூணாவது பேமெண்ட் 11200 ரூபா வந்து வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன 1 வீக்குக்குள்ளே இல்லை நாளைக்கே கூட கிரெடிட் ஆகும். நாளையிலேருந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. போட்டு எனக்கு 1 வீக்குக்குள்ளேயே கிரெடிட் ஆயிரும். அடுத்து எங்கள் டீமில் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வாங்கினவங்க வந்து இது வந்து எங்கள் டீமில் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வாங்கினவங்களோட ப்ரூஃபு. எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் ஸ்லோ ப்ராசஸ் இருக்குமே தவிர நம்ம கட்டின அமௌண்ட்டோட அதிகமாகவே சம்பாதிப்போம். எஸ்பிஐவில் வந்து நம்ம வந்து கன்ஃபார்மாக அமௌண்ட் எடுக்க முடியும். அதனால் ரொம்ப ட்ரஸ்டானது, ஜெனிவாக பண்ணுறாங்க. அன்னைக்குள்ளே அப்டேஷன் வந்து நமக்கு நோட்டீஸ் போர்டுன்னு ஒரு டெலிகிராமில் ஒரு குரூப் வச்சுருக்காங்க. அதில் வந்து டெய்லி நமக்கு அப்டேஷன் வந்துடும். இதில் நம்பி ஜாயின் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் இது இருக்கிறத மற்றபடி எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே லீகலாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஸ்லோ ப்ராசஸுமே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாக்க அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சிகிட்ருக்காங்க. எஸ்பிஓவில் வந்து டுடே டாஸ்க் இன்கம் மட்டும் கிடையாது, டீம் இன்கம் இருக்குது, யூடியூப் ப்ரொமோஷன் இன்கம் இருக்குது, இன்ட்ரோபோனஸ் இன்கம் இருக்குது. இந்த 3 இன்கமே எனிதான் கொடுக்க போகிறாங்க. இன்ட்ரோபோனஸ் இன்கம் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கொடுக்க போகிறாங்க. யூடியூப் ப்ரொமோஷன் எந்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஒப்பீனியன் சர்வேங்கிற ஒர்க்கு வரப்போகுது. இதேமாரி நிறைய ஒர்க்கு வரப்போகுது. ஒவ்வொரு ஒர்க்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. எஸ்பிஐ வந்து நம்பி சேரலாம். யாருக்காவது எஸ்பிஐயில் ஐடி போட விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். மெசேஜோ இல்லைன்னா காலோ எதுனாலும் பண்ணுங்கள். எஸ்பிஓட பிளான் டீட்டெயிலும் எஸ்பிஓவில் என்ன ஒர்க் பண்ணுறோங்கிறக்குள்ள வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். விருப்பம் உள்ளவங்க பாருங்கள். தேங்க்யூ.